வணக்கம் அனைவருக்கும் திசிசிக்கு வரவேற்கிறோம். அப்படியென்றால் நீங்கள் இந்த சேனலில் புதியவராக இருந்தால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அறிவிப்பு மணி ஐகானையும் இயக்குங்கள். இன்று நாம் ஒரு வீடியோ செய்யப் போகிறோம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த வீடியோவாக இருக்கும். நாங்கள் பிரான்சில் வேலை எப்படி கண்டுபிடிப்பது என்று நிறைய கேள்விகள் பெற்றுள்ளோம். அதனால் சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன். மேலும் பிரான்சில் வேலை எப்படி கண்டுபிடிப்பது என்ற கேள்வியில் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் அதையும் தெளிவுபடுத்த நான் உதவப் போகிறேன். அப்படியென்றால் முதலில் பார்க்கப் போகும் முக்கியமான விஷயம் ஒரு புதிய தொழில்முறை மின்னஞ்சல் முகவரியை உருவாக்குவது. இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல இணையதளங்கள் உள்ளன. உங்களிடம் ஜிமெயில் இருக்கிறது, யாஹூ இருக்கிறது, மேலும் பல மின்னஞ்சல் சேவைகள், iCloud போன்றவை கூட இருக்கின்றன. அதனால் நான் உங்களை உண்மையிலேயே செல்லுமாறு அழைக்கிறேன். ஏனெனில் அதை பயன்படுத்துவது எளிது. மேலும் ஜிமெயில் உங்கள் ஸ்பாம்களை நிர்வகிக்கிறது மற்றும் உங்கள் கோப்புறைகளை விரைவாக வகைப்படுத்தவும் உதவுகிறது. அதனால் நீங்கள் ஒரு புதிய மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கப் போகிறீர்கள். இந்த மின்னஞ்சல் முகவரியுடன் நீங்கள் வேறு எந்த இணையதளத்திற்கும் செல்லக்கூடாது. இந்த முகவரியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இது உங்கள் தொழில்முறை மின்னஞ்சல் முகவரி ஆகும். அதனால் இந்த மின்னஞ்சல் முகவரியுடன் நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கவும் உங்கள் வேலை வழங்குநரிடமிருந்து நேரடியாக பதில்கள் பெறவும் முடியும். அதனால் நாம் ஒரு மின்னஞ்சல் முகவரி உருவாக்கப் போகிறோம். உதாரணமாக நீங்கள் aron.pro@gmail.com என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால் உங்கள் மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க நீங்கள் சென்று ஜிமெயில் என்று எழுதுங்கள். பிறகு தோன்றும் முதல் இணைப்பை கிளிக் செய்யுங்கள். பிறகு உங்கள் மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களிடம் ஏற்கனவே வேறு ஒரு மின்னஞ்சல் முகவரி, ஒரு தொழில்முறை மின்னஞ்சல் முகவரி இருந்தால் அது சிறந்தது. உங்களுக்கு புதிய முகவரி ஒன்றை உருவாக்க தேவையில்லை. அதனால் இந்த முதல் படி உங்களுக்காக வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அடுத்து இரண்டாவது அம்சமாக உங்கள் C.V.ஐ உருவாக்குவது பற்றி பார்க்கப் போகிறோம். C.V என்றால் என்ன? C.V என்பது சுருக்கமாக கரிக்குலம் வைட்டே என்பதாகும். அது உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது உங்கள் தொழில்முறை அடையாள அட்டை. இதன் மூலமாகத்தான் நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய தெரியும் என்பதை கண்டறிய முடிகிறது. அதனால் இதை மிகவும் கவனமாக செய்யுங்கள். உங்கள் சிடோட்வி சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் சிடோட்வி நன்றாக விரிவாக இருக்க வேண்டும். இதனால் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் வேலைவாய்ப்பு வழங்குனர் நீங்கள் யார் என்பதை தெளிவாக அறிய முடியும். அப்படியென்றால் உங்கள் சிடோட் உங்கள் புகைப்படத்தை இடும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. நான் அதை செய்யுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். எனவே உங்கள் புகைப்படத்தை இடுங்கள். அதற்கு கீழே உங்கள் பெயர். அதற்கு இன்னும் கீழே உங்கள் வசிப்பிட முகவரியும் நாம் முதல் கட்டத்தில் உருவாக்கிய உங்கள் தொழில்முறை மின்னஞ்சல் முகவரியும் இட வேண்டும். அதனால் பல்வேறு செயலிகள் அல்லது இணையதளங்கள் உங்களுக்கு C.V.ஐ தானாக உருவாக்க உதவும். ஏற்கனவே தயாராக உள்ள மாதிரிகள் உள்ளன. உதாரணத்திற்கு கைம்பா. அதேபோல் உங்களுக்கு மிகவும் எளிதாக உங்கள் C.V.ஐ உருவாக்க உதவும். உங்கள் C.V.ல் முக்கியமான அம்சங்கள் உள்ளன. அதனால் உங்கள் புகைப்படம் மற்றும் சில விவரங்களை போட்ட பிறகு உங்கள் தொடர்பு விவரங்கள் போன்றவை. அதற்கு கீழே உங்கள் கடந்த அனுபவங்களை பற்றி பேசப் போகிறோம். அது என்னவென்று பார்ப்போம். அது அனுபவம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி. அதாவது நீங்கள் இதற்கு முன்பு செய்த அனைத்தையும் அல்லது தற்போது செய்து கொண்டிருப்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். அதனால் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பும் போது, எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பேக்கரியில் வேலை பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் பேக்கரி வேலை என்று எந்த தேதி முதல் எந்த தேதி வரை என்று குறிப்பிட வேண்டும். அதை குறிப்பிடுவது முக்கியம். ஏனெனில் அது உங்கள் வேலை வழங்குனருக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு எவ்வளவு காலம் அனுபவம் பெற்றுள்ளீர்கள் என்பதற்கான ஒரு பார்வையை வழங்குகிறது. அதனால் அடிப்படையில் சிலர் குறுகிய கால வேலைகளுக்காக அதிகபட்சம் ஒரு வருடத்திற்கு மட்டுமே உங்களை வேலைக்கு எடுப்பார்கள். மற்றவர்கள் உங்களை நிரந்தரமாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் வேலைக்கு எடுப்பார்கள். அதனால் காலப்பகுதியை குறிப்பிடுவது முக்கியம். ஏனெனில் அது உங்களை வேலைக்கு எடுக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு நீங்கள் உங்கள் பணியை எவ்வளவு நீண்ட காலம் வைத்திருக்க முடியும் என்பதை காட்ட உதவும். நிச்சயமாக அது ஒரு குறுகிய கால வேலை என்றால் மட்டும் இது பொருந்தாது. அதனால் இது முடிந்ததும் கீழே உள்ள பட்டம் பகுதியிலே சென்று உங்கள் பட்டங்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள பட்டங்களை குறிப்பிடுவது முக்கியம். ஏனெனில் அது நீங்கள் நம்பிக்கைக்குரியவராகவும் உங்கள் இலக்கு தெரிந்தவராகவும் இருப்பதை காட்டும். கீழே நீங்கள் உங்கள் திறன்களை குறிப்பிட வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு கணினியில் நீங்கள் என்ன செய்ய தெரியும் என்பதை சொல்ல வேண்டும். நீங்கள் வேர்டு பயன்படுத்த தெரியும், எக்ஸெல் பயன்படுத்த தெரியும், பல்வேறு மென்பொருட்கள் அல்லது நிதி தொடர்பான மென்பொருட்கள் பயன்படுத்த தெரியும். எனவே நீங்கள் செய்ய தெரிந்த அனைத்தையும் அது முக்கியமல்ல என்று நினைத்தாலும் கூட உங்கள் C.V.ல் அவற்றை குறிப்பிடுமாறு நான் உங்களை உறுதியாக ஊக்குவிக்கிறேன்.
ஏனெனில் குறிப்பாக உங்களிடம் அதிக அனுபவம் இல்லையெனில் இவை உங்கள் எதிர்கால முதலாளியின் பார்வையில் நம்பிக்கையை அதிகரிக்க உதவும். அதற்கு பிறகு இன்னும் கீழே உங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் பேசும் மொழிகளை குறிப்பிடலாம். எனவே நீங்கள் பிரெஞ்சு பேசத் தெரிந்தால் அதை குறிப்பிடுங்கள். நீங்கள் ஆங்கிலம் பேசத் தெரிந்தால் அதை குறிப்பிடுங்கள். நீங்கள் தமிழ் பேசத் தெரிந்தால் அதை குறிப்பிடுங்கள். ஆனால் நீங்கள் தமிழ் பேசும் ஒருவர் மற்றும் பிரான்சில் வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புவார் என்றால் குறைந்தது ஆங்கிலம் பேசத் தெரிந்ததை குறிப்பிடுவது மிகவும் முக்கியம். இது உங்கள் எதிர்கால முதலாளிகளுடன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதோ சிடோட்கியின் முக்கியமான புள்ளிகள் இவை. அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம். அது எளிமையாக உங்கள் சிடோட்வியை இண்டேன் என்ற செயலியில் இப்போது ஏம்பிள் என்று அழைக்கப்படுகிறது பதிவிறக்கம் செய்வது. பிரான்சில் சில வேலைகளுக்கு விண்ணப்பிக்க பல்வேறு செயலிகள் உள்ளன. இது நிச்சயமாக. ஆனாலும் நாம் இண்டேன் இப்போது ஏம்பிள் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் இந்த செயலி பிரான்சிலும் இந்தியாவிலும் நன்றாக வேலை செய்கிறது. பல பிரான்ஸ் செயலிகள் இந்தியாவில் வேலை செய்யாது அல்லது பல ஐரோப்பிய செயலிகள் ஆசியாவில் வேலை செய்யாது. ஆனால் இண்டீட் நிரூபிக்கப்பட்டது போல இந்தியாவிலும் வேலை செய்கிறது. அதனால் நாம் இதை பற்றித்தான் பேசப் போகிறோம். நீங்கள் உங்கள் சிடோட் வியை வேறு கைம்பா அல்லது வேறு செயலிகள் மூலம் உருவாக்கி இருக்கலாம். முதலில் உங்கள் சிடோட் வியை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அல்லது அது உங்கள் கணினியில் இருந்தால் அதை உங்கள் கணினியில் உள்ள ஒரு கோப்புறையில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இன்று எம்ப்ளோ என்று அழைக்கப்படும்க்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் சிடோட் வி பகுதியை கிளிக் செய்யப் போகிறீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் சிடோட் வியை நேரடியாக பதிவேற்ற முடியும். அதாவது நீங்கள் இப்போது உருவாக்கிய சிடோட் வியை நேரடியாக பதிவேற்றப் போகிறீர்கள். அடுத்து இது முடிந்ததும் நீங்கள் உங்கள் சுயவிவரத்தை உருவாக்குகிறீர்கள். அதாவது உங்கள் பெயரை உள்ளிட வேண்டும். பிறகு உங்களுக்கு விருப்பமான வேலைகள் அல்லது பதவிகளை அப்படியே சேர்க்க வேண்டும். உண்மையில் புதிய வேலை வாய்ப்புகள் பட்டியலில் சேர்க்கப்படும் போது நீங்கள் நேரடியாக தகவல் பெறுவீர்கள். அதனால் முதலில் விண்ணப்பிக்க முடியும். இப்போது நாம் நான்காவது முக்கியமான புள்ளியை பார்க்கப் போகிறோம். அதாவது எப்படி விண்ணப்பிப்பது. அப்படியென்றால் எப்படி விண்ணப்பிப்பது? பிரான்சில் ஏற்கனவே வசித்து வரும் தமிழர்களுக்கு இது மிகவும் எளிதான விஷயம். ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே பிரான்சில் இருப்பதால் பிரான்சில் திறக்கப்படும் எந்தவொரு வேலைக்கும் அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அவர்கள் இங்கே ஒரு முகவரி வைத்திருப்பதால் அவர்கள் நேர்காணலுக்கு மிக விரைவாக செல்ல முடியும். ஆனால் இந்தியாவில் வசிக்கும் தமிழர்களாகிய உங்களுக்காக நீங்கள் புல் ரிமோட் என அழைக்கப்படும் தொலைவேலை வடிகட்டியை பயன்படுத்த வேண்டும். இந்த வடிகட்டி உண்மையில் இந்தியிலிருந்தே பிரான்சுக்கான வேலைகளுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயமில்லை. நீங்கள் விரும்பினால் நேரடியாக இங்கே வந்து வேலை செய்வது எப்படி என்பதையும் அடுத்த வீடியோவில் பேசப் போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் உண்மையில் இந்தியாவில் வாழும் ஒருவராகவும் பிரான்சில் ஒரு பணிக்கு விண்ணப்பிக்கிறவராகவும் இருக்கிறீர்கள். அப்படியென்றால் இப்போது நீங்கள் புல் ரிமோட் என்பதை தேர்வு செய்யப் போகிறீர்கள். அதாவது இது தொலைவேலை. இதனால் நீங்கள் இந்தியாவில் இருந்து பிரான்சுக்காக உங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய முடியும். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் தேகலாஜ் ஓரியர் என்று சொல்லப்படுவது ஒன்று இருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் இந்தியா இடையே குறிப்பாக இப்போது பிரான்சில் கோடை காலம் போல இருக்கும் போது நேர வேறுபாடு உள்ளது. அப்படியென்றால் எந்த மாதத்திலிருந்து என்றால் நான் தவறாகச் சொல்லவில்லை என்றால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாதங்கள். அப்படியே செப்டம்பர், அக்டோபரும் கூட இந்தியா பிரான்சை 3 மணி நேரம் அரை நேரம் முன்னதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாமும் குளிர்கால நேரத்திற்கு மாறும்போது அதாவது பிரான்சில் நவம்பர் மாதத்திலிருந்து இந்தியா பிரான்சை 4 மணி நேரம் அரை நேரம் முன்னதாக இருக்கும். அதனால்தான் இதை நன்றாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டு 12 மணிக்கு எழுந்து உங்கள் வேலையை தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் மிகவும் தாமதமாகவே உங்கள் வேலையை முடிக்க வேண்டி வரும். அதனாலும் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது கவனமாக இருங்கள். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தால் உங்கள் வேலைவாய்ப்பு வழங்குனரின் கோரிக்கைக்கு பதிலளிக்க நீங்கள் விரைவாக பதிலளிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் நேர்காணல் தேதியை ஏற்க வேண்டும். அப்படியென்றால் இந்த நேர்காணல் எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும். இந்த கட்டம் உங்கள் வேலைவாய்ப்பு வழங்குனரின் நம்பிக்கையை பெற மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாகும். இந்த நேர்காணல் எப்படி நடக்கிறது? இந்த கட்டத்தில் உங்களிடம் அந்த நிறுவனத்தை பற்றிய கேள்விகள் கேட்கப்படலாம். மிகவும் கவனமாக இருங்கள்.
உங்கள் வேலைவாய்ப்பு வழங்குனரிடமிருந்து நேர்காணலுக்கான ஒரு தேதி குறிப்பிடப்பட்ட மின்னஞ்சலை பெற்றவுடன் இணையத்தில் சென்று அந்த நிறுவனத்தின் பெயரை எழுதுங்கள் மற்றும் அந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்களை ஆராயுங்கள். உதாரணமாக, அது ஒரு குடும்ப நிறுவனமா? அது தனிப்பட்ட பொறுப்புடன் செயல்படும் நிறுவனா? இந்த நிறுவனம் பல கிளைகள் கொண்டதா? பிரான்சிலும் உலகம் முழுவதும் உள்ளதா? இந்த நிறுவனத்தில் எத்தனை ஊழியர்கள் உள்ளனர் மற்றும் இந்த நிறுவனம் சரியாக என்ன செய்கிறது? ஆராய்ச்சி செய்யுங்கள். ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து இந்த முக்கியமான விவரங்களை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இவை உங்கள் எதிர்கால வேலைவாய்ப்பு வழங்குனர் அந்த நேர்காணலில் உங்களிடம் கேட்கக்கூடிய தகவல்களாக இருக்கலாம். கவனமாக இருங்கள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க தயாராகவும் திறமையாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் இது உங்களுக்கு மதிப்பெண்களை வழங்கும். அது நீங்கள் விரும்பும் அந்த பதவிக்கு உங்கள் இடத்தை உறுதிப்படுத்த உதவும். அதனால் மேலும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் உங்கள் சம்பள எதிர்பார்ப்புகளைப் பற்றியும் கேள்விகள் கேட்கலாம். அதனால் இது கொஞ்சம் சிரமமான விஷயமாகும். அதனால்தான் இதை மிகவும் கவனமாக அணுக வேண்டும். இங்கே பிரான்சில் வேலைக்காக விரும்பும் அனைவருக்கும் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் ஒரு விதிமுறை உள்ளது. அதை ஸ்மிக் என்று அழைக்கிறார்கள். ஏசேமாய்சி. இந்த ஸ்மிக் என்பது 1400 யூரோ மற்றும் அதற்கு மேல் ஆகும். அதாவது பிரான்சில் வேலை செய்யும் ஒருவருக்கு வழங்கப்படும் அடிப்படை சம்பளம் இதுவே. இது சட்டப்படியிருந்தான். அதற்கு பிறகு பிளாக் ஜாப்ஸ் அல்லது திராவாய் ஓனோயார் என்று சொல்லப்படும் சட்டவிரோத வேலைகளும் உள்ளன. இதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த அடிப்படை வரம்புக்கு கீழேதான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் வரிவிதிப்பை செலுத்த வேண்டியதில்லை. மேலும் பிரான்ஸ் சட்டங்களுக்கு உட்படுவதும் இல்லை. அதனால் நாம் இதைப் பற்றி பேசினால் ஸ்மிக் என்ற அடிப்படையில் நீங்கள் முறையான மற்றும் தர்க்கமான விதிகளுக்குள் வருகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதனால் உங்களிடம் இந்த சம்பளம் இருக்கும். அதாவது 1400 யூரோக்கள் மற்றும் அதற்கு மேல். இது சுமார் 1,4 லட்சம் ரூபாய்க்கு சமம். அதனால் இதோ பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் நல்ல சம்பளமாகும். ஆனால் நீங்கள் வெளிநாட்டவர் என்பதால் உங்களுக்கு இதைவிட குறைவான சம்பளமும் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் கவனமாக இருங்கள். உங்கள் பட்டங்கள், நீங்கள் என்ன தெரிந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறீர்கள், நீங்கள் எதை நன்கு கையாள்கிறீர்கள் என்பதனை பொறுத்து 60,000 ரூபாய் என்ற வரம்புக்கு கீழே போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது எல்லாம் உங்களையும் பொறுத்தது. நீங்கள் முன்பு இந்தியாவிலும் அல்லது பிற நாடுகளிலும் மாதம் 30 முதல் 40 ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறதென்றால், அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால், உங்கள் சம்பளத்தைப் பற்றி பேசிக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 60, 70 ஆயிரம் ரூபாய் சம்பளம் நீங்கள் தெரிந்திருப்பதை வைத்து பெற முடியும். உதாரணமாக, தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் நபர்களுக்காக, அதாவது இந்நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பல விஷயங்களை செய்யத் தெரிந்திருந்தால், தகவல் தொழில்நுட்பத்தில் பல அடித்தளங்கள் உள்ளன. உங்களிடம் தொடக்க நிலை அடித்தளம் இருக்கிறது, ஜூனியர் நிலை அடித்தளம் இருக்கிறது, மேலும் சீனியர் நிலை அடித்தளமும் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் சீனியர் அடித்தளத்தில் இருந்தால், இது உங்களுக்கு பிரான்சில் மிகவும் அதிகமான சம்பளங்களை தரும் வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் குறைந்தபட்சம் மாதம் 2 லட்சம் சம்பளத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதை தெரிந்து கொள்வது முக்கியம். அதற்கு பிறகு விரைவில் உங்கள் மின்னஞ்சல் பெட்டியில் அல்லது வேறு இடங்களில் நேர்முகத் தேர்வுகள் வந்தால், அந்த முக்கியமான கட்டத்தில் உங்களுக்கு உதவ நான் இன்ஸ்டாகிராமில் எழுத தயங்க வேண்டாம். அதனால் பலருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த நேர்முகத் தேர்வை பற்றி பேசும்போது நீங்கள் சரளமாக பேச வேண்டும். மேலும் திறமையாகவும் பேச வேண்டும். உங்கள் திறமைகளை மிகவும் பொறுப்புடன் விற்பனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தகவல்களை வழங்க வேண்டும். ஆனால் அவை பயனுள்ள தகவல்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டாம். ஆனால் அதிகமாக பேசுவதால் அது உங்கள் மதிப்பை உங்கள் வேலைவாய்ப்பு வழங்குனரிடம் குறைக்கக்கூடும். அதனால் பயனுள்ள தகவல்களை வழங்குங்கள். முக்கியமான தகவல்களை வழங்குங்கள். அவை உங்கள் திறமைகளை நிரூபிக்க உதவும் தகவல்களாக இருக்க வேண்டும். அதனால் இந்த தகவல்கள்தான் உங்கள் வேலைவாய்ப்பு வழங்குனரிடம் உங்களை சிறப்பாக விற்க உதவும். அதனால் இதை கவனமாக செய்யுங்கள். இதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நேர்காணல்கள் இருந்தால், நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிறிய செய்தி அனுப்புங்கள். ஏற்கனவே லாய்டிசி அபிஜில் என்று அழைக்கப்படும் இன்ஸ்டாகிராம் பக்கம் உங்களிடம் இருக்கிறது. அந்த பக்கத்துக்கு போய் எனக்கு ஒரு செய்தி அனுப்பி, ப்ரோ, எனக்கு அடுத்த சில நாட்களில் ஒரு நேர்காணல் இருக்கு. சம்பள எதிர்பார்ப்புகள் பற்றி அல்லது நேர்காணலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் அதைப் பற்றி, உதாரணத்திற்கு நேர்காணலை எப்படி சிறப்பாக கையாள்வது,
வேலை நேர்காணலில் ஏற்படும் மன அழுத்தத்தை எப்படி சமாளிப்பது என்று ஒரு வீடியோ செய்வேன். அப்படியென்றால், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், தயங்காமல் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி, இது ஒரு புதிய சேனல். உண்மையிலேயே தயங்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, அறிவிப்பு மணி ஐகானையும் இயக்குங்கள். அப்படிச் செய்தால் நான் இன்னும் பல வீடியோக்கள் உருவாக்க முடியும். உங்களுக்கு விருப்பமான வீடியோ பரிந்துரைகள் இருந்தால், வெளிநாட்டிலோ அல்லது இங்கோ நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் விஷயங்கள் இருந்தால், தயங்காமல் கருத்துக்களில் எனக்கு தெரிவியுங்கள். அப்படி செய்தால், குறைந்தது நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயங்களைப் பற்றி நான் நேரம் எடுத்துக்கொண்டு வீடியோக்கள் செய்ய முடியும். அதனால், நீங்கள் புதியவராக இருந்தால் மணி சின்னத்தை இயக்குங்கள், சந்தா செய்யுங்கள், இந்த சேனலை அதிகமாக பகிருங்கள், எனக்கு ஆதரவு அளிக்கவும் மேலும் பல உள்ளடக்கங்களை உருவாக்கவும் உதவுங்கள். முக்கியமாக உங்களிடம் பரிந்துரைகள் இருந்தால் வீடியோக்களில் கருத்திடுங்கள். நான் முன்பே சொன்னது போல தயங்காமல் அதை எழுதுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்க லாய்டிசிவில் இருந்ததற்கு நன்றி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பை பை. அடுத்த முறையில் சந்திப்போம்.